Hi, hello everyone. இன்னைக்கு இந்த வீடியோல டாப் 3 அண்டர்ரேட்டட் தமிழ் மூவிஸ் பார்ட் 5 பத்தி தான் பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் வந்து ஒரு கிடாயின் கருணை மனு. இந்த படம் வந்து ஒரு டிராமா ஃபிலிம். இந்த படத்தோடைய IMDb ரேட்டிங் வந்து 7.6 அவுட் ஆஃப் 10. ஸோ இந்த ஃபிலிமோடைய ஸ்டோரி என்ன அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். ராம்மூர்த்தியும் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒரு கோவிலுக்கு கெடா வெட்டுறதுக்காக போகிறாங்க. போகிற வழியில் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது. ஸோ இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ராம்மூர்த்தி வாழ்க்கையிலையும் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வாழ்க்கையிலையும் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது தான் ஒரு கிடாயின் கருணை மனு படத்தினுடைய மீதி கதை. படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலில் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா வித்தார்த் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சாக இருந்தது. ஒரு ஆடை பலி கொடுக்கறதுக்காக குரூப் ஆஃப் பீப்புள் போகிறாங்க. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு ஃப்ரீ ஆகிடுது, மனுஷங்க ஆனால் மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இந்த படத்தில் ரொம்ப யூனிக்காக இருந்தது. இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்ச விஷயம் இந்த படத்துடைய ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸ் தான். பட் இந்த படத்துடைய ரன்னிங் டைம் 2 மணி நேரம்குள்ளே தான் இருக்கும். இவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப கிறிஸ்பான டியூரேஷனில் ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ஃபாரின் லாங்குவேஜஸ் ஃபிலிம் பார்த்துருப்போம். அந்த ஃபிலிம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா சின்ன ஒரு பிளாட்டை வச்சு அழகான ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த கிடாயின் கருணை மனு. இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஃபிலிமான காதலும் கடந்து போகும். இந்த ஃபிலிமோடைய IMDb ரேட்டிங் 7.4 அவுட் ஆஃப் 10. இந்த படத்தோடைய ஸ்டோரி என்ன அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். யாழினின்றவங்க வந்து விழுப்புரம்ல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னைக்கு வேலை தேடி வருவாங்க. யாழினிக்கு வந்து ஒரு IT கம்பெனியில் வேலை கிடைக்கிது. பட் திடீர்னு ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு வேலை போயிடுது. இதுக்கப்புறம் யாழினி வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போவாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு நெய்பர் இருப்பார். அந்த நெய்பருடைய பேர் வந்து கதிரவன். ஸோ கதிரவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி. அவர் வந்து ஒரு பெரிய ஆளுக்கு அடியாளாக இருப்பார். ஸோ யாழினியும் கதிரவனும் மீட் ஆனதுக்கப்புறம் 2 பேருக்குள்ளேயும் ஒரு அழகான பாண்டிங் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த காதலும் கடந்து போகும் படத்தினுடைய மீதி கதை. இந்த படம் வந்து மை டியர் டெஸ்பராடோன்ற ஒரு கொரியன் மூவியோட ரீமேக்காக இருந்தாலும் நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை நலன் குமாரசாமி அவர்கள் ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்துடைய சிறப்பு அம்சங்கள் என்னலாம்ன்றதை நம்ம வந்து பார்த்துடலாம். விஜய் சேதுபதி அண்ட் மடோனா செபாஸ்டியனுடைய பெர்ஃபார்மன்ஸ், தினேஷ் கிருஷ்ணன் அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபி அண்ட் சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய மியூசிக் இந்த படத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் தான். ஒரு நல்ல ஃபீல் குட் படத்துக்கு தேவையான எல்லா எலிமெண்ட்ஸுமே இந்த படத்தில் இருக்கும். இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் ஏன் சரியாக போகலைன்றது எனக்கு சத்தியமாக புரியலை. எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்க அது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் லவராக இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த லிஸ்ட்டில் முதலிடத்தை பிடிச்சிருக்கிற படம் குற்றம் கடிதல். நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில படங்களில் நம்மளால் எத்தனை நாள் ஆனாலும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த குற்றம் கடிதல். இந்த படத்துக்கு கிடச்சிருக்கிற IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.8 அவுட் ஆஃப் 10. ஸோ குற்றம் கடிதல் படத்தினுடைய கதை என்ன அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். மெர்லின்ற ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து செழியன் அப்படின்ற ஒரு நொட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்டை அடிச்சிருவாங்க. அடித்ததுக்கப்புறம் செழியன் அன்கான்ஷியஸ் ஆகி அவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த குற்றம் கடிதல் படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தில் டீச்சர் ஜாபோடைய முக்கியத்துவத்தை பற்றி ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. இந்த ஃபிலிமுடைய மேக்கிங் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரைட்டிங் பயங்கர பிரில்லியண்ட்டாக இருக்கும். குற்றம் கடிதல் படத்துக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் தமிழ் லாங்குவேஜ் ஃபீச்சர் ஃபிலிம் கேட்டகரியில் நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க. ஒரு நல்ல படத்துக்கு தேவையான எல்லா குவாலிட்டிஸுமே இந்த படத்தில் இருக்கும். படம் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த படத்தோடைய கதைக்குள்ளே போயிடுவாங்க. படம் ரொம்ப விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இந்த ஃபிலிமுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்ச விஷயம் வந்து கேரக்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்டிங்கை ரொம்ப நல்லா காட்டியிருந்தாங்க. படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே கதைக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ ஓவராலாக குற்றம் கடிதல் படத்தை பற்றி சொல்லணும்னா பிரில்லியண்ட்டான ஒரு ஃபிலிம். எல்லோரும் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும். ஸோ டாப் 3 அண்டர்ரேட்டட் தமிழ் மூவிஸ் இந்த செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு சில படங்கள் நல்லா இருந்தாலுமே அதுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வரவேற்பு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி படங்களை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் நான் வந்து இந்த செக்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 5வது எபிசோடில் நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் எபிசோட் டாப் 3 அண்டர்ரேட்டட் தமிழ் மூவிஸ் பார்ட் 6ல் என்னெல்லாம் படம் போடலான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.